கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்தின் தலைப்பு, நாமும் தூக்கி நிறுத்துவோமா? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 20. ஒரு குட்டி யானை தவறுதலாக ஒரு பள்ளத்தினுள் விழுந்துவிட்டது. அதற்கு எழுந்து மேலே ஏறி வர முடியவில்லை. அதை கண்ட தாய் யானையோ தன்னால் முடிந்த அளவு தன் குட்டிக்கு உதவி செய்ய எத்தனித்தது. ஆனால் குட்டியை மீட்க முடியவில்லை. அப்போது அக்கூட்டத்திலிருந்த ஏனைய யானைகள் ஒன்று சேர்ந்தன. எல்லாமே சேர்ந்து குட்டியை வெளியே எடுத்த காட்சி ஒரு அற்புத காட்சிதான். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலே இதை ஒளிபரப்பினார்கள். விழுந்தது ஒரு குட்டிதானே என்று விட்டுவிடாமல் மிருகங்களே இத்தனை உணர்வோடு செயல்பட்டால் ஆவியிலே உற்சாகமிழந்து வாழ்வின் பள்ளங்களுக்குள் விழுந்து போன நமது சகோதர சகோதரிகளின் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எப்படி நடந்து கொள்கிறோம்? விழுந்தவர்களை விழுந்த இடத்திலேயே விட்டாலும் பரவாயில்லை, அவர்களை இன்னும் வேதனைப்படுத்தி சில சமயம் நம்மையும் அறியாமல் அவர்களை கொன்று போடுகிறோமே. ஆனால் ஆண்டவருடைய காரியம் அதுவல்ல. சமுதாயத்திலே கேவலமானவள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணின் விஷயத்திலும் சரி, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று மார்தட்டிய பேதுருவின் விஷயத்திலும் சரி, ஆண்டவர் நெரிந்த நாணலை முறிக்கவும் இல்லை, மங்கி எரிந்த திரியை அணைக்கவும் இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தவர். தம்மை காட்டி கொடுத்த பேதுரு மனஸ்தாபத்தோடு திரும்பி பார்த்தபோது அவன் மூலமாக தன் சபையையே கட்டி எழுப்ப சித்தம் கொண்டார் என்று காண்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வில் சோர்வுற்று உடைபட்டு எரிந்து சாம்பலாகும் நிலைக்குள் தள்ளப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தள்ளி உதைத்து எரிந்து போடுகிறவர் அல்ல. அவர் நம்மை கவனமாக தூக்கி நிறுத்துவார், புது வாழ்வு தருவார். இந்த அன்பு இன்று உலகுக்கு தேவை. நம் வாழ்வில் ஆண்டவர் நம்மை நிறுத்தி வைத்ததை உணர்ந்து விழுந்து போன மற்றவர்களையும் தூக்கி நிறுத்துகிறோமா? எல்லோரது விஷயத்திலும் தேவன் உண்மையும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதை ஆவியானவர் துணையோடு வெளிப்படுத்துவோமானால் அங்கே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள குறைகளை கண்டு நீர் என்னை தள்ளி இருந்தால் இன்று நான் எங்கே இருந்திருப்பேன்? நீர் என்னை தள்ளாமல் என்னை உயர்த்தியதை நான் மற்றவர்கள் விஷயத்திலும் காட்ட எனக்கு உமது பலனை தாரும். ஆமேன்.